இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். இன்னைக்கு வாங்க, 1/2 கிலோ கத்திரிக்காய் நல்லா பிஞ்சு கத்திரிக்காயா எடுத்துருக்கிறேன். அப்படி கறி மாதிரி பரட்டுறதுக்கு கறி கத்திரிக்காய். இதில் பாருங்க, கொத்தமல்லி, வரமிளகாய், தேங்காய், எள்ளு, கருவேப்பிலை தழை, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு வறுத்து எடுத்துருக்கேன். இப்போ கத்திரிக்காய் இங்கே பாருங்க, பாதி காய் முழுசாக போட்டிருக்கேன், பாதி அரிஞ்சு போட்டிருக்கிறேன். இது முழுசாக போடுறது எண்ணெயில் போடலாம். இந்த காய் வணங்கிருச்சு. இந்த நாளாக வெட்டி வச்ச காய் போடலாம். இந்த காய் வேகக்குள்ள கொஞ்சோண்டு தூளுக்கு போட்டுக்கலாம். கத்திரிக்காயில காரம் நல்லா சுருக்குன்னு காரம் நல்லா சப்புன்னு இருக்கும் காய். அதனால ஒரு ஸ்பூனு லைட்டாக கொஞ்சம் மிளகாத்தூள். அப்போ தான் நல்லா கலராகவும் இருக்கும், நல்லா இருக்கும். நல்லா உப்பு காரமெல்லாம் அந்த கத்திரிக்காயில் அது எண்ணெயிலே வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இது ஒரு பக்கம் அப்படியே வேகும். இந்த பக்கம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கடாயில். இப்போ கடுகு போட்டுக்கலாம். பூண்டு இஞ்சி ஒரு 4 பல்லு பூண்டு. இது நறுக்கி வச்ச வெங்காயமும் கருவேப்பிலையும். இது நல்லா வெங்காயம் நல்லா பொன்னரமாக வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பருத்து வச்சோம்ல, இது பேஸ்ட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த பழத்துக்கு நல்லா வணங்கணும். இது அப்படியே ஒரு கிண்டு விட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலே வேகட்டும். நல்லா இப்போ தக்காளி, சும்மா 2 தக்காளி. ரொம்ப புளிப்பாக போட்டால் நல்லா இருக்காது, அதனால் சும்மா கம்மியாக தக்காளி பண்ணிக்கணும். உப்பு தேவையான அளவு உப்பு. தக்காளி நல்லா வணங்கி வரட்டும். சும்மா கொஞ்சம் மஞ்சத்தூள், கறி மசாலா வீட்டிலேயே அரைச்ச கறி மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ இந்த காய் பாருங்க நல்லா வணங்கிருச்சு. இப்போ எடுத்து வச்சு பாருங்க நல்லா வேவிட்டு எண்ணெயில். பவுடரை நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ போட்டுருங்க. கொஞ்சனா தண்ணி தெளிச்சுக்கணும். நல்லா எண்ணெய் பாருங்க, எண்ணெய் திரிஞ்சு மேலே வருது. இப்போ கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம். பாருங்க எண்ணெய் அப்படியே வருது. கொத்தமல்லி தழை எப்படி போட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.